Hi friends, welcome to my channel Rani'in இனிய உலகம். இன்னைக்கு நாம பேக்கரி ஸ்டைல்ல அதே டேஸ்ட்ல வெஜ் கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மறக்காம ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்காக. கட்லெட் பண்றதுக்கு நான் கொஞ்சமா கேபேஜ் எடுத்துக்கிறேன், கொஞ்சமா பீன்ஸ், கொஞ்சமா கேரட், ஒரே ஒரு ஆனியன், எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி நான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ ஒரு 3 பொட்டேட்டோ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பட் பொட்டேட்டோ நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. மல்லியெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், பசங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ கம்மி பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த டிஷ்ஷில் பொட்டேட்டோ அதிகமாக சேர்ப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உதிராமல். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தெல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதுமானது. கண்ணாடி பதம் வர அளவுக்கு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த எண்ணெயில் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம், அல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம எண்ணெயில் பொரிச்சு வேறு எடுக்க போகிறோம் இதை. ஸோ லைட்டாக வெஜிடபிள்ஸ் வெந்தால் போதுமானது. ஹாஃப் குக்கில் இருக்கிறது ரொம்ப நல்லதும் கூட. பட் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா குக்காகவும் செஞ்சிடும். இப்போ கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். பொட்டேட்டோவுக்கும் ஏற்ற மாதிரி உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இந்த கரம் மசாலா தான் இதுக்கு ஃப்ளேவரேமோ, வேறு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்கறதில்ல. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு வெந்தும் வந்துருச்சு, மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், மசிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ இதையும் இந்த வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணிடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் இந்த பொட்டேட்டோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே குக்காகி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அடுப்பை கூட நிறுத்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மல்லி இலை வதங்காமல் அப்படியே பச்சையாக இருக்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது அந்த கரம் மசாலா ஸ்மெல்லுக்கும் மல்லி இலையோட ஸ்மெல்லுக்கும் அப்படியே பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றி சூடு கம்மியாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூடெல்லாம் நல்லா கம்மியாகிடுச்சு. இப்போது கட்லெட் நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஓவல் ஷேப் எடுத்துக்கலாம், ஹார்ட் ஷேப் வச்சுக்கலாம், ரவுண்ட் ஷேப் வச்சுக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்லேயே வச்சுக்கிறேன், செய்ய போகிறேன். இதில் கொஞ்சமாக இந்த மிக்ஸ் எடுத்து இப்படி நல்லா பால் மாதிரி செஞ்சு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அதுக்கு தக்கன இந்த பொட்டேட்டோ மிக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துட்டேன். நம்ம பொரியல்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த வெஜிடபிள்ஸை சாப்பிடவே மாட்டாங்க பசங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோத்தையும் சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மைதா மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்பையும் திக்காக இல்லாமல் ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோ மிக்ஸை இந்த மைதாவில் லைட்டாக இப்படி டிப் பண்ணி அப்படியே இந்த பிரெட் க்ரம்ஸில் ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக ஒரு பரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி பொட்டேட்டோ மிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2-3 நாளைக்கு சுட நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணால் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1 by 1 ஆட் பண்ணிடலாம். இப்போது 1 by 1 பொறுமையாக சேர்த்து நல்லா ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கோங்க. லைட்டாக தோசை தவாவில் அல்லது வேறு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டு அந்த கொஞ்சமான எண்ணெயில் கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஒரு கெச்சப் வச்சு பசங்க நல்லா சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் கொடுக்கும்போது பசங்களும் நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறாங்க பேக்கரிஸ்லேயும். ஸ்பெஷலாக வேறு எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. ஸோ சூப்பரான பேக்கரி ஸ்டைல் கட்லெட் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.